கன்னிராசினியர்களுக்கு வணக்கம். உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உயர இந்த நாளில் இதை மட்டும் செய்தால் போதும். அப்படி கன்னிராசினியர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரனை மனதுக்காரகன் என்பார்கள். அவரை மதி என்றும் குறிப்பிடுவர். அந்த மதி நிறைந்த நன்னாளில் நாம் இறை வழிபாட்டை மேற்கொண்டால் நமது மதிப்பும் மரியாதையும் உயரும், மக்கள் போற்றும் வாழ்வும் அமையும். மாதம் தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமியை மட்டும் சித்ரா பௌர்ணமி என்று பெயரிட்டு அழைப்பார்கள். சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெறுவதும் அந்த மாதத்தில் வரும் பௌர்ணமியில் சந்திரன் முழுமை அடைவதும் தான் இதற்கு காரணம். எனவே ராஜ கிரகங்களாக விளங்கும் சூரியனும் சந்திரனும் உச்சம் பெறும் பலம் பெற்றும் திகழும் இந்த சித்திரை மாதத்திற்கு நமது முன்னோர்கள் முக்கியத்துவம் கொடுத்து சித்ரா பௌர்ணமி விழா எடுத்தனர். இந்த வருடத்திற்கான சித்ரா பௌர்ணமி தினம் சித்திரை மாதம் 29ஆம் நாள், அதாவது 12/5/2025 திங்கட்கிழமை வருகிறது. சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனை திருப்தி செய்வதற்கு முற்காலத்தில் அன்னதானம் செய்ததாக வரலாறுகள் சொல்கின்றன. சோழர்களும் சித்ரா பௌர்ணமி விழாவை கொண்டாடினர். மதுரையில் சித்ரா பௌர்ணமி விழா கொண்டாடப்படுகிறது. அந்த நாளில் கள்ளழகர் மதுரைக்கு எழுந்தருள்வார். சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்மனும் திருக்கல்யாணம் செய்து கொள்ளும் வைபவம் நடைபெறும். மாதந்தோறும் பௌர்ணமி என்று கிரிவலம் வருவதன் மூலம் நல்ல வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். கிரிவலத்தின் மூலம் நலம் பெற விரும்புவோர் சித்ரா பௌர்ணமி அன்று இரவு மலைவளம் வருவது சிறப்பு வாய்ந்தது. அன்றைய தினம் விரதமிருந்து சித்திரகுப்தனை வழிபடுங்கள். பாவ புண்ணியங்களை பதிந்து வைத்திருப்பவர் சித்திரகுப்தன் ஆவார். அவரை நினைத்து வழிபட்டு வருங்காலங்களில் புண்ணியம் அதிகமாக நான் என்ன செய்ய வேண்டும், பாவம் எதுவும் செய்யாமல் இருக்க வழிவகுத்து கொடு இறைவா என்று பிரார்த்திக்க வேண்டிய நாள் இந்த சித்ரா பௌர்ணமி ஆகும். நமது இல்லத்திலேயே முழுமையாக விரதமிருந்து சித்திரகுப்தனை வழிபட்டால் ஆயுள் விருத்தியும் செல்வ விருத்தியும் ஏற்படும், ஆதாயமும் ஆதரவும் கிடைக்கும். செட்டிநாட்டு பகுதிகளில் இந்த சித்ரா பௌர்ணமியை சிறப்பாக கொண்டாடி வீடுதோறும் விழா எடுப்பது வழக்கம். பூஜை அறையில் மூல முதற் கடவுளான விநாயக பெருமானை மையத்தில் வைத்து அருகில் வெள்ளி ஏடும் எழுத்தாணியும் வைத்து சித்திரகுப்தன் படியளப்பு என்று அவதில் எழுதி வைப்பார்கள். சூரியனை பார்த்து கிழக்கு நோக்கி பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கி வடியும் போது சித்திரகுப்தனை சிந்தையில் நினைத்து வழிபட வேண்டும். சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், பச்சரிசி கொழுக்கட்டை, இனிப்பு பலகாரங்கள் போன்றவற்றை இலையில் பரப்பி வைத்து பழங்காலங்களில் பலாச்சுளை, திராட்சை, மாம்பழம், முழு நொங்கு போன்றவற்றை வைத்து படைக்க வேண்டும். அன்றைய தினம் வைக்கும் குழம்பில் தட்டை பயிரும் மாங்காயும் சேர்த்து வைப்பது நல்லது. ஜவ்வரிசி பாயாசம் வைத்து அப்பளம் சுட்டு இளநீர், பானகம் போன்றவற்றை அருகில் பரப்பி எல்லாவற்றிற்கும் நடுவில் கரகம் வைக்க வேண்டும். பௌர்ணமி விரதம் இருப்பவர்கள் விரதத்தை தொடங்க வேண்டிய நாள் இந்த சித்ரா பௌர்ணமி தான். விரதத்தை முழுமையாக கடைபிடிப்பவர்கள் இரவு நிலவு பார்த்து வழிபட்ட பின் உணவு அருந்த வேண்டும். எனக்கு எப்பொழுதும் உணவையும் உறைவிடத்தையும் செல்வ வழங்குவதோடு நமது பாவ புண்ணியத்தையும் பதிந்து வைத்து அடுத்த பிறவியிலும் அனுகூலம் தரும் சித்திரகுப்தனை வழிபட்டு செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ள வழிவகுப்பதுதான் இந்த பௌர்ணமி வழிபாடாகும். சித்திரகுப்தனுக்கு காஞ்சிபுரத்தில் தனி கோவில் உள்ளது. அருப்புக்கோட்டை அமிர்தலிங்கேஸ்வரர் கோவிலிலும் தனி சன்னதி உள்ளது. பிள்ளையார்பட்டி அருகிலும் தனி கோவில் உள்ளது. இந்த ஆலயங்களுக்கு சென்று சித்திரகுப்தனை வழிபட்டு சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் ராசினியர்களுக்கு இன்றைய நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகளை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்று மீனத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தை உருவாக்குகிறார். எனவே தருணங்களில் முற்பகுதியை விட பிற்பகுதியும் மகிழ்ச்சியாக இருக்குங்க. தடைகளும் தாமதங்களும் தானாக விலகியோட இருக்கு. பொருளாதார பற்றாக்குறை அகலுங்க. அதே போல கன்னிராசினியர்களுக்கு புதிய பாதை புலப்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு. ராகு
ராகு கேதுகளுடைய பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல குரு சுக்கிர பரிவர்த்தனையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் பாக்கியஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கும் போது நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெற இருக்கு. குடும்பத்துடன் உல்லாச பயணங்களை மேற்கொள்ள இருக்கீங்க. வாகனம் அடிக்கடி பழுதாவதால் அதை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்க ஆர்வம் காட்ட இருக்கீங்க. அதே போல பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது கும்பராசியில் ராகுவும் சிம்மராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவும் 12ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் உத்தியோகம் மற்றும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஊர் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம் பலன் தருவதாக அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வெவ்வேறு இடங்களில் பணிபுரியும் கணவன் மனைவி இடத்தில் பணிபுரிய வாய்ப்புகள் உருவாக இருக்கு. காரணமே இல்லாமல் ஒருவரை ஒருவர் பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே சமயம் நிறைய கேதுவினுடைய ஆதிக்கம் இருப்பதால் வீண் விரயங்கள் அதிகரிக்குங்க. இக்காலத்தில் ராகு கேதுகளுக்குரிய பரிகாரங்களை யோக பலம் பெற்ற நாளில் செய்வது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும். அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களில் சூரியனோடு புதன் இணைந்து உங்களுடைய ராசிக்கு புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாங்க. எனவே கல்வி சம்பந்தமாகவும் தொழில் சம்பந்தமாகவும் எடுத்த முயற்சிகள்ல கன்னிராசினியர்களானவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டுங்க. அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அவை கிடைக்க இருக்கு. பிள்ளைகளுடைய மேற்படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது வெளிநாடு செல்வது சம்பந்தமாகவோ நீங்கள் முயற்சி எடுத்திருந்தால் அதற்கு பலன் கிடைக்குங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அதே போல மிதுனத்தில் குரு சஞ்சரிக்க இருக்கார். அதாவது மிதுன ராசிக்கு குரு சென்று அதன் பார்வை பலத்தால் குடும்பஸ்தானம் பலம் பெறக்கூடிய ஒரு தருணம் அமைஞ்சிருக்குது. எனவே குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெற இருக்குதுங்க. கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்குது, சிறப்பாகவும் இருக்குங்க. அதே போல சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. தொடரும் வெற்றிகளால் துணிவு கூடுங்க. அதே போல் தாய் வழி ஆதரவு உண்டு. தலைமை பதவிகள் கூட தானாக வரலாங்க. சுய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உண்டு. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட சிறந்த ஒரு காலகட்டமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு திருப்தி தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு. கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயருங்க. மாணவ மாணவிகளுக்கு மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சி கூட இருக்குதுங்க. அதே போல் பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உண்டுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது முருகப்பெருமானை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.